Okay students, let's see example 8.18. 8.17 வந்து ரொம்பவே ஈஸி தான். ட்ரீ வரையறது தான். அது நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதை டவுட் இருந்தால் கேட்கலாம், தப்பு இல்லை. அது 1 மார்க் சம் கூட இல்லை, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த 8.17. ஸோ now 8.18, a bag contains 5 blue balls and 4 green balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn as blue or not a blue. ரொம்பவே ஈஸியான சம் தான். இந்த சம் எப்படி அப்படின்னா, நம்ம 9th படிக்கும்போது ஒரு ப்ராபர்ட்டியில் வந்து ஒரு சம் பார்த்துருப்போம். நாளைக்கு வந்து ரெயின் வந்து ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஃபால் ஆகாததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மு பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இந்த சம்மு. அதாவது ஒரு ட்ரையலில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து அதனோட பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அதனோட நெகட்டிவிட்டி வந்து நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாளைக்கு மழை பெய்யறதுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடி அப்படின்னா நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிப்போம். நாளைக்கு மழை பெய்யாததுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடினா அப்போ நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதாவது ஒரு ட்ரையலோட பாசிபிலிட்டிஸை நம்ம எக்ஸ்ன்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா அதனோட நெகட்டிவிட்டியை வந்து நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு டினோட் பண்ணோம். சரி, ஓகே, லிசன். நவ் let event A is getting, நம்ம அந்த ரேண்டமாக பிக் பண்ணுற பால் வந்து getting blue ball. அதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா என்னவா இருக்கும்? ப்ளூ பால் வந்து எவ்வளோ இருக்குது? 5 balls இருக்கா? இப்போ n of A is equal to 5. ஸோ the probability P of A is equal to n of A divided by n of S is equal to n of Aங்கிறது என்ன? 5. அப்போ சாம்பிள் ஸ்பேஸுங்க என்ன இந்த இடத்துல? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னென்னா பாசிபிள் அவுட்கம்ஸோட செட்டு தான் சாம்பிள் ஸ்பேஸ். இது வந்து n of S அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிபிள் அவுட்கம்ஸ் என்னென்னால வரலாம் இந்த ஈவெண்ட்டில்? 5 ப்ளூ பால்ஸ் வரலாம், 4 க்ரீன் பால்ஸ் வரலாம். அப்போ பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு? 9 தான் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ 9 அவுட்கம்ஸ் வந்து வரலாம் நம்மளுக்கு. அதனால தான் 9 வந்து சாம்பிள் ஸ்பேஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த பிக் பண்ணுற பால் வந்து ப்ளூ பால் இருக்கிற ப்ராபபிலிட்டி என்ன? 5 டிவைடட் பை 9. நாட் அ ப்ளூ பால்னால் என்ன பண்ணணும்? let event B not a getting a blue ball. B not getting a blue ball. சரிங்களா? அப்போ n of B இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே P of B is equal to, சாரி, இப்போ பாருங்கள், இப்போ ப்ளூ பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து A அப்படின்னா ப்ளூ பால் கிடைக்காத ப்ராபபிலிட்டி என்ன? A பார். சாரி, A பார். இங்கே பாருங்கள், மழை வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எக்ஸ்னா மழை பெய்யாததுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? எக்ஸ் பார். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ A பார்ங்கிறது என்ன? 1 மைனஸ் P of A தான் இதனோட ஃபார்முலா. நம்ம இதை வந்து 9th படிச்சிருப்போம். என்னென்னா நான் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருப்பேன். P of A bar is equal to 1 minus P of A. சரிங்களா? அதாவது ஒரு கிளாஸில் வந்து மொத்தம் 35 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஃபெயில் ஆனவங்களை கண்டுபிடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டோட்டல் ஸ்ட்ரென்த்லேருந்து பாஸ் ஆனவங்களை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடுவோமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17 பேர் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன? 35 மைனஸ் 18 போட்டால் ஃபெயில் ஆனவங்களை கண்டுபிடிச்சிடலாம்ல. அதே மாதிரி கான்செப்ட் இது. அப்போ P of A bar is equal to 1 minus 5 divided by 9. Cross multiplication, 9 minus 5 divided by 9. So 4 divided by 9. அப்போது நாட் கெட்டிங் ப்ளூ பால் வந்து என்ன? 4. இது ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ பேக் வந்து ஒரு 5 பால், மொத்தம் 9 பால் இருக்குது. ப்ளூ பால் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 5 டிவைடட் பை 9 நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இன்னொரு நாட் ப்ளூ பாலை கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? அதுதான் 4 டிவைடட் பை 9. ரொம்ப ஈஸியான சம் தான். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 8.19. 2 dice are rolled. Find the probability that the sum of outcomes is equal to 4, greater than 10, less than 13. ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். n of S. 2 dice are rolled அப்படிங்கும்போது என்னோட சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும். ஒன் கமா 5, 1 கமா 6. இதை போட்டு முடிக்கிறதுக்கு லேட் ஆகும்.
the sample space. So n of s is equal to 36. சரிங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவல் டு ஃபோர் நம்ம கிடைக்கிறதுக்கான அவுட்கம்ஸ் வந்து சம் ஆஃப் த அவுட்கம்ஸ் வந்து ஈக்குவல் டு 4 இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அதாவது இந்த டைஸோட கவுண்ட்டையும் இந்த டைஸோட கவுண்ட்டையும் கூட்டும்போது நம்மளுக்கு 4 வர மாதிரி என்னென்ன அவுட்கம்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 2 டைஸ் ஆர் ரோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு டைஸையும் இது வந்து செகண்ட் டைஸையும் டினோட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதில் இது எல்லாமே பாசிபிலிட்டிஸ், எதெல்லாம் விழுகலாம் அந்த 2 டைஸை ரோல் பண்ணும்போது அப்படிங்கிறதுக்கான. ஈக்குவல் டு 4 அப்போ நீங்கள் முதல்ல காப்பி பண்ணிங்க, அதனால் நான் ரஃபாக மட்டும் எழுதிட்டு போகிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. அப்போ இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஈவெண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ n of a is equal to எத்தனைன்னு பாருங்கள், ஈக்குவல் டு 4ங்கும்போது இதே ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 4 வரும். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 வரும். தென் 3,1 இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது தான் 4 வரும். 1 2 3 வேறு எந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 வராது. ஸோ இது மட்டும்தான் பாசிபிள் அவுட்கம், ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். 1,3 2,2 3,1 இது 3 தான். அப்போ n of a-ங்கிறது என்ன? 3. therefore p of a probability n of a divided by n of s. அப்போ 3 divided by 36. இப்படியே விட்டால் ஒன்று தான், கேன்சல் பண்ணாத ஒன்று தான். இது 9th sum. e greater than 10. இது 9th இந்த மாதிரி ஒரு சம் இருக்குது. அதாவது 10க்கு மேலே, 10 விட பெருசாக இருக்கணும். ஸோ 10க்கு விட பெருசாக இருக்கிறது என்ன? 4,4 8 தான் ஆச்சு, 9 தான் ஆச்சு, இது 10 இது வரைக்கும் 10. இதுக்குள்ளே இருக்கிற எந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 10க்குள்ளே தான் வரும். அடுத்து பாருங்கள், இது 7 இது 8 இது 9 இது 10 5 6 இது வந்து 11. அப்போ இது 1. அடுத்தது 6 5 இது 1 6 6 இது 1. மொத்தமே 1 கிரேட்டர் தானுங்கும்போது 10க்கு மேலே தான் இருக்கணும், 10க்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ 3 அவுட்கம்ஸ் தான். இது வந்து ஈவெண்ட் பின்னு வச்சுக்கலாம். அப்போ n of b is equal to வெறும் b தான், n of bன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5,6 6,5 6,6 3 ஃபேவரபிள் அவுட்கம்ஸ். அப்போ n of b is equal to 3 தான். அப்போ p of b is equal to n of b divided by n of s. அப்போ 3 divided by 36. then third subdivision less than 13. லெஸ் தென் 13 ரெண்டையும் சம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 13 விட கம்மியாக இருக்கணும். அப்போ பாருங்கள், லாஸ்ட் வேல்யூ இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 12 தான் வருது, அதாவது 13 விட கம்மியாக தான் வருது. அப்போ எந்த ரெண்டு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 13 வராது. சரிங்களா? ஸோ இது வந்து இது எல்லாமே இது இருக்கிற எல்லாத்துலேயுமே எதை ரெண்டு எடுத்து ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 13 கீழே தான் வரும். அப்போது இது எல்லாமே ஃபேவரபிள் அவுட்கம்ஸை நம்ம எடுத்துக்கலாம். டிவைடட் பை 36. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் போகும், அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கணும், இந்த சாம்பிள் ஸ்பேஸை அப்படியே எழுதிக்கிங்க. ஏன்னா எல்லாமே ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் தான். ஏன்னா இது இந்த 36 அந்த எலமெண்ட்ஸில் எதை ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு லெஸ் தென் 13 தான் வரும். அப்போ அதனால் இது எல்லாமே எழுதிக்கங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் வந்து 36. அப்போ பிஎஃப் செய்யும்போது 36 டிவைட் பை 36 1. சரிங்களா? காப்பி பண்ணிங்க, இந்த டவுட் வந்து கேளுங்க.